அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்காம சட்டு புட்டுன்னு இந்த மாதிரி பூண்டு சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் உரிச்ச பூண்டை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடியையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 பச்சை மிளகாய் 5-6 வரமிளகாயையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். ஸ்டவ்வை அணைச்சிட்டு வடித்து வச்சிருக்கிற 2 கப் அளவுக்கு ரைஸையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு சுட சுட இந்த பூண்டு சாதத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அருமையாக இருக்கும். அப்பளம் வடகம் வச்சு சாப்பிடவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிட்டாலும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.